இப்போ நல்லா பாரு, இன்னைக்கு யாரோ கேட்டிருந்தாங்க, ஓகேவா, என்னைக்கு சைன் தீட்டா காஸ் தீட்டா நடத்த போறீங்க, இன்னைக்கு தான் சைன் தீட்டா காஸ் தீட்டா, சரியா? அப்ப நல்லா பாரு, சைன் தீட்டா காஸ் தீட்டா, இந்த தீட்டாங்கிறது நம்ம ஆங்கிள்னு சொன்னோமா? வெரி குட். ஆங்கிளுக்கு யூனிட் இருக்குமா? யூனிட் என்ன யூனிட்? ரேடியன். எவனாவது டிகிரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், சரியா? ஆங்கிளுக்கு என்ன யூனிட்? ரேடியன், சரியா? டிகிரி வந்து முடிஞ்சு போச்சு, 10th டிகிரி முழுங்கிடணும். 11th 12th என்ன யூனிட்? ரேடியன், சரியா? ஆனா டைமென்ஷன் இருக்குமா? டைமென்ஷன் இருக்காது. அப்ப எக்ஸாம்ல 2022ல கேட்ட ஒரு கொஸ்டின், solid angle and plane angle have dash have unit but no dimension, சரியா? இது வந்து 2022ல கேட்ட கொஸ்டின். ஓகே, இப்போ நல்லா பாரு, சப்போஸ் என்கிட்ட ஒரு பியூர் நம்பர் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபார்முலா இந்த 4πr² இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல 4ம் சரி இந்த πயும் சரி, இது கான்ஸ்டன்ட். அப்போ இதுக்கு டைமென்ஷன் இருக்குமா? நோ. ஓகே சார், நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இதை வந்து நான் 2² எழுதிக்குவேன், அப்போ டைமென்ஷன் வந்துருமா? நோ, அப்பயும் டைமென்ஷன் வராது. புரியுதா? அவ பியூர் நம்பர்னு சொன்னாலும் சரி, இல்லை பவர் ஆஃப் பியூர் நம்பர்னு சொன்னாலும் சரி, அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஓகே, எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் e⁻at சொல்றேன். அப்ப இந்த ஏவையும் டீயையும் சேர்த்து மொத்த டைமென்ஷன் இருக்கக்கூடாது. லாகரிதமிக் ஃபங்க்ஷன், சப்போஸ் நான் log ஆஃப் kx சொல்றேன், அப்ப இந்த kxக்கு டைமென்ஷன் இருக்க கூடாது. புரியுதா? क्वेश्चन சால்வ் பண்ணும்போது உனக்கு உடனே புரிய ஆரம்பிச்சிடும். நல்லா பாரு, இந்த இடத்துல எக்ஸ்போனென்ஷியல்ல ஆல்பா இன்டூ டீன்னு கொடுத்துட்டானா, அப்ப ஆல்பா இன்டூ டீக்கு டைமென்ஷன் இருக்க கூடாது. அப்ப நான் m⁻0 l⁻0 t⁻0 இது எல்லாமே எழுத கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க 1ன்னு போட்டுக்கலாமா? ஏன்னா எனிதிங் பவர் 0 என்னது? 1. கரெக்டா இல்லையா? அப்ப ஆல்பா இன்டூ டீயோட டைமென்ஷன் என்ன ஆயிடுச்சு? 1. இப்போ என்ன கேக்குறாங்க? வாட் இஸ் தி டைமென்ஷன் ஆஃப் ஆல்பாவோட டைமென்ஷன் என்ன? அப்போ 1/t which is nothing but t⁻−1. வெரி குட். இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல இது மொத்தத்தோட டைமென்ஷன் என்ன ஆயிரும்? எக்ஸ்போனென்ஷியலுக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்ப v is equal to alpha by beta. அப்ப பீட்டாவை நீ எப்படி எழுதிக்கலாம்? ஆல்பாவோட டைமென்ஷன் என்ன? வெலாசிட்டி டைமென்ஷன் என்ன? சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்ன? வெரி குட். சரியா? இந்த क्वेश्चनலாம் கொடுத்தோனே எக்ஸாம்ல உடனே வேகமா சால்வ் பண்ணிடுவீங்க. சரியா? இது வந்து நடக்கும். மேட்ரிக்ஸ் क्वेश्चन ஞாபகம் இருக்கா? 10th 11th 12thல புடுக்கும் பாத்தியா மேட்ரிக்ஸ் क्वेश्चन. அந்த மேட்ரிக்ஸ் क्वेश्चनல இப்படி இருக்கும். சரியா? ரெண்டு ஈக்குவல் மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க, A B C D 1 2 2 1 இப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சரியா? இப்போ A ஓட வேல்யூ என்ன? 1. B ஓட வேல்யூ என்ன? 2. கரெக்ட்டா? C D ஓட வேல்யூ கேட்டாலும் அது உடனே கண்டுபிடிச்சிங்க. லெட் மீ C D இல்லன்னு வெச்சுக்கோ, இந்த இடத்துல 2 1 னு வெச்சுக்கலாம். 2 1. சரியா? யாரோ மைக்ல நான் பேசுறது எனக்கு திரும்பி கேக்குறது, அந்த மைக் மட்டும் மியூட் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ நல்லா பாரு. பட் क्वेश्चन இப்படி இருக்காது. சரியா? A is equal to 1 B is equal to 2ங்கிறது ஆக்சுவல் क्वेश्चनே கிடையாது. உங்களோட ஆக்சுவல் क्वेश्चन என்னவா இருக்கும்னா B - A ன்னு ஒரு क्वेश्चन. நம்ம என்ன பண்ணிருப்போம்? A ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு எழுதியாச்சு, B ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு எழுதியாச்சு. உங்க பிசிக்ஸ் வாத்தியார் பார்த்தனா உனக்கு மார்க் போட்ரு, சாரி பிசிக்ஸ்ன்ற மேத்ஸ் வாத்தியார் உனக்கு மார்க் போட்டுருவாரு. ஏன்னா பையன் வந்து அட்லீஸ்ட் A B கண்டுபிடிச்சிருக்கான். கரெக்டா இல்ல? ஸ்டெப் மார்க் போட்டு ஒரு 2 மார்க் क्वेश्चन ஒரு 1 மார்க்கோ 1.5 மார்க்கோ போட்டுருவாரு. ஃபைனல் ஆன்சர் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீ எழுத போறது என்ன எக்ஸாம்? நீட் எக்ஸாம். கரெக்டா இல்லையா? இப்போ நீட் எக்ஸாம்ல உன்கிட்ட என்ன ஆன்சர் கேட்கறானோ அந்த ஆன்சருக்கு என்ன ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். கரெக்டா இல்லையா? இப்போ நல்லா பாரு, கொஸ்டின் பார்த்தனா உனக்கு A B வேல்யூ இருக்குது. உன்கிட்ட ஃபைனல் கேட்டது B - A. கரெக்டா இல்லையா? B - A தான் அவங்க கேட்டு வச்சிருக்காங்க. நீ பாட்டுக்கு இல்லாத ஒரு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டு வந்து உனக்கு மார்க் கிடைக்குமா? அப்ப அவங்க என்ன क्वेश्चन கேக்குறாங்க அது ரொம்ப முக்கியம். இப்போ எதுக்கு சார் இவ்ளோ பேசுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்தோனே பசங்க உட்கார்ந்து ஆல்பாவும் கண்டுபிடிச்சிருவான், பீட்டாவும் கண்டுபிடிச்சிருவான். ஆனா क्वेश्चनல என்ன இருக்கும்? ஆல்பா பை பீட்டான்னு இருக்கும்.
அந்த ஆல்ஃபா பை பீட்டாவை மறந்துடுறது. ஏன்? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃபிசிக்ஸ் வச்சு நான் ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்கு மார்க் கொடுங்க என்ன கேட்டால் ஸ்கூலில் மார்க் கொடுப்பாங்க, நீட் எக்ஸாமில் மார்க் கிடைக்குமா? அப்போ கொஸ்டினில் கடைசியில் அவங்க என்ன கேட்குறாங்க அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோ. ரொம்ப ரேரான கொஸ்டினில் இந்த மாதிரி கேட்டுருவாங்க, நம்ம விட்டுட்டு வந்துடுவோம். சரியா? அதே மாதிரி ஒரு சில கொஸ்டின்ல பார்த்தோன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் எல்லாமே இருக்கும். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ல ஈக்குவேஷன் எல்லாமே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரி ஈக்குவேஷன் எல்லாம் இருக்குங்கிறதுக்காக ஆல்ஃபா கண்டுபிடிப்பான், பீட்டா கண்டுபிடிப்பான், காமா கண்டுபிடிப்பான். பட் கொஸ்டின் அப்படி இருக்கவே இருக்காது. சரியா? அப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நீ கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? அதான் சொன்னேனே, இங்க பாரு தம்பி, எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து அதான் நீங்க சொல்லியிருக்கேன் பாரு. சரியா? எஸ். இப்போ லெட் மீ ஆஸ்க். சரியா? இந்த கொஸ்டின் வந்து மறந்துடு, இந்த கொஸ்டின் மறந்துடு. உன் கொஸ்டின் என்னன்னா இதே எடுத்துக்கலாம். v is equal to alpha by beta into e power minus alpha t. இப்போ நான் சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்குறேன், எத்தனை பேர் வந்து அறிவை யூஸ் பண்றீங்க, எத்தனை பேர் கழுத மாதிரி உழைக்க போறேன்னு பாரு. வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் ஆல்ஃபா பை பீட்டா? ஆல்ஃபா பை பீட்டாவோட டைமென்ஷன் என்ன? lt பவர். சரி நல்லா பாரு. சப்போஸ் நீ வந்து கொடுத்த டைம்ல அறிவை யூஸ் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிருவேன், அப்புறம் நான் பீட்டாவை கண்டுபிடிச்சிருவேன், ஃபைனல் என்ன பண்ணிடுவேன், ஆல்ஃபா பை பீட்டா போட்டுருவேன். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? lt பவர். வெரி குட், உனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. எக்ஸாமினர் எதுக்காக அந்த கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணாரோ அவங்களோட மோட்டோ நிறைவேறிடுச்சு. சரியா? ஏன்னா ஒன்னோட டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். 2-3 கொஸ்டின் வந்து ஒரு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கே இருக்கும். நீ வந்து அறிவை யூஸ் பண்ணாமல் உட்காந்து கழுத மாதிரி உழைக்க ஆரம்பிச்சிருவ அந்த இடத்துல. நீ யோசிச்சு பார்த்தனா நல்லா பாரு, இந்த குவான்டிட்டிக்கு டைமென்ஷன் இருக்கா? நோ. அப்போ நல்லா பாரு, ஆல்ஃபா பை பீட்டா வந்து வெறும் வெலாசிட்டிக்கு ஈக்குவலா? அப்போ ஆல்ஃபா பை பீட்டாவோட டைமென்ஷன் கேட்டிருக்கான், வெலாசிட்டியோட டைமென்ஷன். வெலாசிட்டி என்ன டைமென்ஷன்? இதான் டைமென்ஷன். கரெக்டா இல்லையா? இதுக்கு உட்காந்து இது ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இருக்கா?